அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹே எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் அண்டர் ஐ சர்க்கிளில் இருக்கக்கூடிய டார்க்னஸை வந்து எப்படி நம்ம வீட்டிலேயே சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நான் சொன்ன அண்டர் ஐ க்ரீமுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், அப்புறமா கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் மகிழ் அப்படிங்கிற பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். நான் வந்து ஹாப்பி அப்படிங்கிற பிராண்ட் எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, பிகாஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் நான் டாபர் குலாபரி ரோஸ் வாட்டர். நான் வந்து இது நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 110 போட்டிருக்காங்க. பட் நான் வந்து 94 ருபீஸ்க்கு நான் வந்து நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில். நான் வந்து செக் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஸ்கின் ஹேர் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் நான் வந்து ஆலோவேரா ஜெல் எடுக்கிறேன். நீங்கள் இதை விட கூட அமௌண்ட் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை கம்மி அமௌண்ட் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் ஆஃப் கஸ்தூரி மஞ்சள் நான் வந்து 1 பிஞ்ச் எடுத்திருக்கேன். நம்ம ஆலோவேரா ஜெலுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி இருக்குதோ அந்த அளவு தான் எடுக்கணும். நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோம்னா இரிட்டேஷன் ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நம்ம வந்து அண்டர் ஐயில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சென்சிட்டிவான ஏரியா. மஞ்சளில் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ அது வந்து அண்டர் ஐ ஏரியாஸில் ஏதாவது அதுக்கு பாக்டீரியாஸ் எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து 1 பிஞ்ச் எடுத்துக்கிட்டால் போதும். மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் விட்டமின் இ கேப்சூல், கிளிசரின் இந்த மாதிரி எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நான் வந்து யூஸ் பண்ணிக்கல. ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ கொஞ்சம் திக்காக இருந்தது கொஞ்சம் வந்து இலகி வரும். ஆலோவேராவில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரி பேர்ன் ஏற்பட்டாலும் அதை வந்து ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆலோவேராவில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே ரொம்ப இளமையாக பொலிவாக இருக்கிறதுக்கு ஒரு பெனிஃபிஷியரியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் வந்து நான் வீட்டில் இருந்த காஃபி பவுடர் போட்டேன். சாரி, என்ன காஃபி பவுடர்னு எனக்கு தெரியலை. நீங்கள் ப்ரூ, நெஸ்கஃபே, லெவிஸ்டா, மால்குடி இந்த மாதிரி எந்த காஃபி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. காஃபி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணணும். கோகனட் ஆயில் இல்லைனா விட்டமின் இ கேப்சூல், கிளிசரின் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்மண்ட் ஆயிலுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்கிட்ட இல்லை, ஸோ நான் வந்து கோகனட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கோகனட் ஆயில் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும், நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. 2 to 3 ட்ராப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது லைட்டாக ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்தது அப்புறமா நீங்கள் வந்து இதை உங்கள் அண்டர் ஐ ஏரியாஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால உங்கள் அண்டர் ஐ ஏரியாஸில் இருக்கக்கூடிய டார்க்னஸை வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே ப்ரிவெண்ட் பண்ணலாம். எந்த ஒரு கெமிக்கல் கிடையாது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக தாராளமாக யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக படிக்கிற குழந்தைங்க, ஃபோன் பார்க்குறவங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க, லேப்டாப் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ஐ கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் வருது. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 7 days வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகலைன்னா நீங்கள் ஒரு 10 to 15 days அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் அதிகமாக செய்கிறத விட கம்மி அமௌண்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த க்ரீம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.